Hi friends, welcome to Christina Creations. Cooking with Christina la இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஊறினா நல்லது. வெஜிடபிள்ஸ்க்காக பீன்ஸ், கேரட், பட்டாணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் காலிஃப்ளவர், பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஆனியன் 2, டொமேட்டோ 1.5, அப்புறமா புதினா கொஞ்சம், கொத்தமல்லி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ்க்கு 5 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, கல்பாசி கொஞ்சமாக, அப்புறமா பிரியாணி இலையை நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகணும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணுறேன், பட் ஆனால் விசில் போட மாட்டோம். குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கீ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் என்னெல்லாம் நம்ம எடுத்தோமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகாவை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம சாட்டே பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா இதை சாட்டே பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் மாதிரி வர வரைக்கும் ஆனியனை சாட்டே பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணணும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஆனியன் அண்ட் ஆயிலோட மிக்ஸ் ஆகணும். அப்புறமா இதில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணி டொமேட்டோட நல்லா சாட்டே ஆகட்டும். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை எங்கள் வீட்டில் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை கிரைண்ட் பண்ணி அதை கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ சைடில் அந்த டொமேட்டோஸ் நல்லா குக் ஆன உடனே கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா, இது எல்லாமே நாங்கள் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மசாலாஸ், எதுவுமே பேக்கெட் மசாலாஸ் கிடையாது. எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, அப்புறமா கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா சாட்டே ஆனது அதுக்கப்புறமா கர்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது குக் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கணும். எப்போவுமே 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் ஆஃப் வாட்டர் தண்ணி சேர்க்கணும். இன்றைக்கி நாங்கள் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். இது சரியான அளவாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும். இப்போது இந்த டைமில் நீங்கள் காரம், உப்பு எல்லாமே கூட டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நான் இப்போ ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்காக அங்கே தண்ணி கொதிக்கிற டைமில் சைடில் ஆனியன்ஸ் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி எப்போவுமே ரைத்தா போடுற ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஆனியனை நல்லா தின் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தின் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. பவுலில் இப்போ நான் பண்ணியிருக்கேன்ல தின் ஸ்லைஸ் ஆஃப் ஆனியன்ஸை எடுத்து அதில் ஃபுல்லாக லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு சைடு வச்சுடுங்க. இப்போது இந்த சைடில் நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி ஊற வச்சோம்ல, அந்த அரிசியை தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸில் இதுக்குள்ளே ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசி உடஞ்சிடும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி நல்லா மேலே தெரியும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அப்படியே மேலே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குல்ல, இதெல்லாமே நல்லா கொதித்து உங்களுக்கு வரணும். அரிசி மேலே தெரிகிற வரைக்கும் கொதிக்கணும். இன்னொரு சைடில் ஆனியன் ஊறிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கர்டில் அந்த நம்ம ஆனியன் லெமனில் போட்டு ஊற வச்சோம்ல, அதை கர்ட் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஆனியன் ரைத்தா ரெடி. இது ரொம்ப யம்மியான ரைத்தா. நீங்கள் இந்த மாதிரி ஆனியன்ஸை வந்து தின் ஸ்லைஸ் பண்ணி லெமன் ஜூஸில் ஊற வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது நம்மளோட பிரியாணிக்கு வந்து தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அரிசி மேலே வந்து நல்லா தெரியணும். இந்த ஸ்டேஜில் குக்கரை வந்து நம்ம மூடிடலாம். ஆனால் விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் 9 மினிட்ஸ்க்கு குக்கரை மூடி சிம்மில் இருக்கணும், ஃபுல் லோ ஃப்ளேமில் இருக்கணும். 9 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸ்க்கு அப்புறமா பிரியாணி ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இது வந்து சூப்பர் டூப்பர் ரெசிபி. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். யம்மியான பிரியாணி ரெடி. ரொம்பவே குயிக்காக பண்ணலாம், ஈஸியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ்.